இந்த அதிகால வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவிக்கிறேன். இந்த உலகத்தில் அநேக விதமான கள்ள தீர்க்க தரிசனங்கள் எழும்பி இருக்கிறது. ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ் இன்றைக்கு அநேக விதத்திலே அவன் மக்களை வஞ்சித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் தான் நமக்கு தீர்க்க தரிசியாக இருந்து காரியங்களை வாய்க்க செய்கிறார். நாம் தீர்க்க தரிசனத்தை நம்புகிறவர்கள். ஆனால் அந்த தீர்க்க தரிசனம் யாரிடத்திலிருந்து வருகிறது, எப்படி வருகிறது, எந்த சூழ்நிலை வருகிறது என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அதை நாம் உணர்ந்து கொள்வோமானால் நாம் தேவனாகிய வார்த்தையின் மூலமாகத்தான் அதை அறிந்து கொள்ள முடியும். சிந்தித்து பார்ப்போம். இந்த காலவெளியிலே நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொண்டு இதிலிருந்து தேவன் எப்படி காரியங்களை வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1 வசனத்துல சீரியருக்கும் இஸ்ரவேலுக்கும் 3 வருஷம் யுத்தம் இல்லாமல் இருந்தது. 3ஆம் வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபா இஸ்ரவேலின் ராஜாவிடத்துக்கு போயிருக்கும் போது இஸ்ரவேலின் ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, கீலேயாத்துள்ள ராமோத் நம்முடையதென்று அறியீர்களா? நாம் அதை சீரிய ராஜாவின் கையிலிருந்து பிடித்துக் கொள்ளாமல் சும்மா இருப்பானேன் என்று சொல்லி யோசபாத்தை நோக்கி, கீலேயாத்துள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண என்னோடு கூட வருகிறாய் என்று கேட்டான். யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த யுத்தத்துக்கு போவதற்கு ஆகாப்பை உற்சாகப்படுத்துகிறான். ஆகாப்பும் யோசபாத்தும் அமர்ந்திருக்கும் பொழுது யோசபாத் சொல்லுகிறான். 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்பு யோசபாத், நாம் விசாரித்து அறிகிறதற்கு இவர்களை அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேறு யாராகிலும் இங்கே இல்லையா என்று கேட்டான். யோசபாத் சொல்லுகிறான், இல்லை, நாம் யுத்தத்துக்கு போவது பெரிதல்ல, ஆனால் நமக்கு கர்த்தருடைய வசன வார்த்தை தேவை. ஒரு மனிதன் எந்த காரியத்தை செய்தாலும் அவன் தேவனுடைய வார்த்தையின்படி செய்தால் தான் வெற்றி கிடைக்கும் என்பதை யோசபாத் அறிந்திருந்தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ பிள்ளைகளை, நாம் கையிட்டு செய்கிற எந்த வேலையிலும் தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை ஒருவனுக்குள் இருந்தால் தேவன் அதை செய்து முடிப்பார். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று 100க்கு அதிபதி சொல்வதை குறித்து நாம் சுவிசேஷங்களிலே வாசிக்கிறோம். ஆனால் இந்த தீர்க்கதரிசிகள் 400 பேரும் சொல்லுகிறார்கள், நீங்கள் போங்கள், உங்களுக்கு வெற்றி உண்டு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் யோசபாத் சொல்ல, இல்லை, கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவன் உண்டு. அவன் சொல்லுகிற வசனத்தை பார்ப்போமானால், இவர்களை அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேறு யாரும் இங்கே இருக்கிறார்களா? கர்த்தருடைய தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவன், தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கிறவன், தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறவன், தேவனுடைய வாயாக இருக்கிறவன், தேவனுடைய இருதயத்தை அறிந்தவன், தேவனுடைய வாயாக இருக்கிறதான தீர்க்கதரிசிகள் தேவ சமூகத்திலே காத்திருந்து வார்த்தைகளை அறிவிப்பார்கள். ஆகவே ஒருவன் சொல்லுகிறான், இல்லை, இன்னும் ஒருவன் உண்டு, அவன் எப்பொழுதுமே எனக்கு விரோதமாய்த்தான் சொல்லுவான், அவன் உண்மையை சொல்லுவதில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கடினமான வார்த்தையாக இருந்தாலும் அது கர்த்தருடைய வார்த்தை. உன்னை சரிப்படுத்துவதற்காகவே கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்புகிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வீழ்ச்சிக்கு போவது கர்த்தருக்கு விருப்பமில்லை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வீழ்ச்சியும் தோல்வியும் இருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. அவனை உற்சாகப்படுத்தும்படியாக தேவன் தம்முடைய வார்த்தைகளை அனுப்புகிறார். பொய்யான தீர்க்க தரிசனங்களை நம்பிக்கொண்டு தேவன் காட்டாத ஆசீர்வாதத்துக்கு கொடுத்தார் என்று சொல்லி போய் தங்கள் ஜீவியத்தில் நஷ்டமடைவதை நாம் பார்க்கிறோம். என கண்பான தேவ பிள்ளையே, கர்த்தர் ஒரு நாளும் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, சொன்னதை மாற்றி சொல்லுகிற தேவனும் அல்ல, அவர் சொன்னதை நிறைவேற்றி கொடுக்கிற தேவன். ஆகவே தான் இந்த காலையில் நீ எதை செய்தாலும், என்ன காரியத்துக்கு போனாலும், நீ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு போக வேண்டும். அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது, அவருடைய வார்த்தையில கிருபை இருக்கிறது, அவருடைய வார்த்தையில அன்பு இருக்கிறது, அவருடைய வார்த்தையில அதிகாரம் இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில சகலத்தையும் அவர் செய்வார். ஏனென்றால் சொல்லுகிறவர் சர்வ வல்லமுள்ள தேவன். இந்த காலை வேளையிலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோமா? உன் அதிகாலையில் வேலையை தொடங்கும் பொழுதோ, உன் பிசினஸிலோ, உன் குடும்ப வாழ்க்கையிலோ, உன் தனிப்பட்ட ஜீவியத்திலோ
தேவனுடைய வார்த்தையை கேட்டு நீ போவாயானால் உன் வாழ்க்கையில சகலமும் செழிப்பும் நன்மையுமாக மாறும். ஆனால் இந்த மிகாயாவின் வார்த்தையை கேட்காமல் போனான். இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளையை கடைசியில அந்த ராஜா யுத்தத்தில் தோல்வி அடைந்து அவன் ஜீவியத்தில் வேதனையோடு கூட வருவதை நாம் பார்க்கலாம். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இந்த காலையில நீ கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற செவிகள் உனக்கு உண்டா? கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? நீ கர்த்தருடைய வார்த்தையை நீ கேட்டால் உனக்கு சகலமும் நன்மையாக மாறும். நாம் இந்த காலையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். மனித வார்த்தை அல்ல. மனிதன் அநேக காரியங்களை சொல்லுவான். கள்ள தீர்க்கதரிசிகள் எழுப்பியிருக்கிற இந்த கடைசி நாட்களில ஒரு மெய் தீர்க்கதரிசியாக இயேசுவோட வார்த்தைகளை கேட்டு அவருடைய வார்த்தையின்படி நீ போவாயானால் உனக்கு முன்பாக திறக்கப்படாத வாசல்கள் இல்லை. அடைக்கப்பட்ட வாசலை திறந்து கொடுக்கிறவர் கர்த்தர். அந்த வார்த்தை தான் நமக்குள்ளே மாம்சமாகிய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நமக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். ஆகவே இந்த வார்த்தையை கேட்டு நாம் போவோம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவின் மாறாத மகிமையுள்ள நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்காமல் உலக காரியத்தின் வார்த்தைகளை கேட்டு மக்களுடைய வார்த்தையை கேட்டு அநேகர் கர்த்தாவை சோர்ந்து போயிருக்கிறார்கள், வேதனை அடைந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த காலையில் எங்களோடு கூட பேசினது போல உம்முடைய வார்த்தைகளுக்கு எங்கள் செவிகள் திறந்து எங்கள் இருதயத்தில் அந்த வார்த்தைகளை விசுவாசிக்கும் பொழுது நீர் எப்படிப்பட்ட காரியத்தையும் எங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தும் புதிய கிருபைகளை தாரும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.